அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மேஷ ராசியில எந்த கிரகமுமே இல்லை. ரிஷப ராசியிலும் எதுவும் இல்லை. மிதுனத்துல எப்பவும் போல குரு பகவான் அதே நிலையில இருக்கார், எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி சிம்ம ராசியில சுக்கிர பகவான் இருப்பார். அதே மாதிரி புரட்டாசி மாசம்னாவே நமக்கு தெரியும், சூரிய பகவான் ஆனவர் புரட்டாசியில கன்னியில இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவான் கன்னியிலே தான் இருக்காரு. அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. இந்த புதன் பகவான் மட்டும் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதிக்கு பின், புரட்டாசி 16, அதாவது பாதி மாசத்துக்கு அப்புறம் துலாத்துக்கு வரார். சோ இந்த துலாத்துக்கு வர்றதுனால, அதாவது சூரியன் கன்னியில வர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, அதே மாதிரி இந்த புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கும் போதுலையும், அதே மாதிரி சனியோட பார்வையோடய அடுத்து செவ்வாயோட சேருவார். ஏன்னா துலாத்துல செவ்வாய் இருப்பார். அப்படிங்கும்போது அவங்களோட சேரும் போதுல என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்குறது தான். இது இல்லாம சனி பகவானானவர் மீனத்திலையும், சிம்மத்துல கேதுவும், கும்பத்தில் ராகுவும் இருப்பாங்க. பொதுவா இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி இருக்கும்னா, அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி ஊடகங்கள் தவறான விஷயங்களை அதிகமா ஒளிபரப்பும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, சூரியன், சனி, புதன் மூணும் சேருது. புதனோட வீட்டுல சூரியன், புதன் உச்சநிலை இழந்து சனியோட பார்வையில இருக்கார். அப்ப அரசாங்கத்தை பத்தின தவறான விஷயங்கள், தவறான செய்திகள் இந்த காலகட்டத்துல அதிகமா வரும். அதே மாதிரி அரசு தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளாக இருப்பவர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள். அதே மாதிரி புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கு, சூரியனால் அஸ்தமிக்கப்படவும் செய்யுது. அப்ப பெரும் தொழிலதிபர்களாக இருக்கவங்க, பெரிய முதலாளிகளை முதல் போட்டு வியாபாரம் பண்றவங்களா இருக்கவங்க, அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க, அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகம், ஏன்னா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு, இந்த தூதரகத்தால கூட ஏதாவது பாதிப்படலாம். மொத்தத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குமே ஒழிய பாசிட்டிவ் நடக்காது. காரணம் என்னன்னா, சனி நேரடியா புதன் சூரியனை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து, தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும், தகவலை பரிமாற்றத்தால் ஏற்படக்கூடிய அபாயத்தையும் இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு அரசாங்கத்துக்கு நடுவுல இருக்கிற தகவலை தவறான முறையில பரிமாறுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி வர்த்தகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா புதன் சனியோட பார்வையில இருக்காருல்ல, அப்ப வர்த்தகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. புதன் சனியோட பார்வையில இருக்கும், வர்த்தக பாதிப்பு, அரசாங்க பாதிப்பு, அரசாங்கமே வர்த்தகத்தால் ஏதோ பாதிப்புக்கு உண்டாகப்படுறது. அதே மாதிரி காற்று புதன் தான் காற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு, மொபைல் கம்யூனிகேஷன்ல இப்ப டவர் பிரேக் ஆகுறது, டவரே கிடைக்காம மொபைல்ஸ் எல்லாம் செயலிழந்து போறது கொஞ்ச நாளைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ இது உலக ரீதியா 12 ராசிகளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு பாக்குறதுக்கு இப்ப வாங்க 12 ராசிகள் ரீதியா என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்படிங்கும் போதுல உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் பகை கொள்ளும் அளவுக்கு உங்களோட சூழ்நிலை நடக்கும். இதோட ராசியை 7ஆம் அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ராசியை பார்க்கிறார். செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்ப நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு வேலை ஆகும், ஜெயிப்பீங்க. அடுத்தடுத்துன்னு வெற்றியை நோக்கி மட்டுமே இந்த காலகட்டத்துல போயிட்டு இருப்பீங்க. அப்படி வெற்றியை நோக்கி போகும் போதுல உங்களுக்கு மேல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை கீழே இறக்கி விடணும்னு தானே பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி உங்களை கீழே இறக்கி விடணும்னு நினைக்கிறவங்க யார் யாருன்னா, இந்த காலத்துல உங்களுக்கு மேல இருக்கிறவங்க தான். மேலதிகாரிகள் நம்புவீங்க, நம்மளோட மேலதிகாரிகள் தான் நம்மளை தூக்கி விடணும்னு நினைப்பீங்க. அவங்க தூக்கி விட மாட்டாங்க, சக ஊழியர்கள் உங்களை இந்த காலகட்டத்துல தூக்கி விடுவாங்களே ஒழிய அந்த மேலதிகாரிகள்கிட்ட தான் பிரச்சனையாகும். காரணம் என்ன, சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கு. சோ இந்த அமைப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கும் அப்படிங்கறதான் சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் 5ஆம் அதிபதி நேரடியா சனியோட பார்வையில வரனால குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க. குழந்தை விஷயத்துலதான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் கற்பனை கூடாது, தேவையில்லாத சிந்தனை பண்ணக்கூடாது. சிந்தனை பண்ணீங்கன்னா அது அவங்களையும் பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும். நீங்க அவங்கள ப்ரெஷரே பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்யோன்யம் கெட்டு போறதுக்கு காரணமே நீங்க அவங்கள ப்ரெஷர் பண்றது. ஏதோ ஒரு ரூபத்துல அழுத்தம், ஒரு அளவுக்கு மேலதான் அழுத்தம் ஒரு அளவுக்கு மேல அழுத்தம் போது பலூன் வெடிச்சிடும், காத்து உதவுத வெடிச்சிடும், ப்ரெஷர் அதிகமாகும்போது. அப்படி இருக்கும் போதுல பலூனுக்கு அப்படிங்கும்போது மனுஷனுக்கு எப்படி? சோ குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடை இந்த காலகட்டத்துல குறைச்சு இது பண்ணீங்கன்னா வீட்டுல சத்தம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் தோல்விகள் ஏற்படுறது. இல்லைன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம், தனி நேரடி தொடர்பு பெறதும்,
இந்த காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா போறது நல்லது. ஏன்னா சனி சூரியன் தொடர்புனாவே ஏதோ ஒரு நிலைகுலைவை பத்தி பேசுறதுதான். ஒரு அரசன் கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிற அமைப்பு தான். சோ ஒழுங்கா நல்ல பேர் வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்துல வண்டியில போறதுனால ஏதாவது பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதெல்லாம் தந்தை வழி சொத்துக்கள் மூலியமா ஆதாயம் ஏற்படுற மாதிரி அமைப்பு. அதாவது தந்தை வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி அரசு வாகனத்தில் நீங்கள் பொதுவாக கவர்மெண்ட் பஸ்ல எல்லாருமே பயணிப்பாங்க, அது ஒரு விஷயம் இல்ல. அரசு வாகனத்தில் நீங்கள் பயணம் பண்ணும் போதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கண்டக்டருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் நடக்காம, சண்டை போட்டுக்காம கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணி, ஏன்னா போக்குவரத்துங்கிறது நாளுக்கு 3ஆம் பாவத்துல சூரியன். அப்படிங்கும் போது சிறிய பயணம் இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பயணம் நீங்க பண்ணும் போதுல தான், அதுவும் கவர்மெண்ட் பஸ்ல போகும்போது தான் எல்லா ப்ராப்ளமும் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் நிதானமா பாத்துக்கிறது நல்லது. பொதுவாவே எல்லா விஷயத்திலையும் நிதானமும் கவனமும் இந்த காலகட்டத்தில் தேவை. சரிங்களா? அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இல்லை. தாயாருடைய உடல்நிலையை நான் நல்ல முறையில தேடி வரும். சூரியன் சனி நேரடி தொடர்பு பெறனால தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். குரு ஒரு 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்த்தாலுமே இந்த காலகட்டம் தந்தைக்கு கொஞ்சம் பத்தாத காலகட்டம் தான். உங்களுக்கும் தந்தைக்கும் உண்டான விரோதம் அதிகமாகும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு. அப்ப தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரணும்னா எப்படி வரும்? சண்டை போட்டாதான் வரும். ராசியை செவ்வாய் பாக்குறாரு அப்படிங்கும்போது சண்டை, பூமி பாக்கியம் உண்டு, ஆனா அது சண்டை இல்லாம வராது அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துரும். சோ உடன் பிறந்த ஆமா, அதே மாதிரி 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 6ஆம் இடத்துல. அப்ப உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு இந்த காலகட்டத்துல சொத்துக்களை உங்க பக்கம் பிரிச்சு வாங்கிக்குவீங்க, பூர்வீக சொத்துக்களை உங்க பக்கம் பிரிச்சு வாங்கிக்குவீங்கிற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல யதார்த்தமா நடக்கும். பள்ளி மாணவர்கள் இந்த நேரத்துல படிப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ் ஆவீங்க. சூரியன் சனி சேர்க்கை வரனால உங்களுக்கு படிப்புல எந்த குறையும் வராது. படிப்புல முன்னேற்றத்தை காணும் அளவுக்கு தான் வரும். அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் சிறிது காலம் படிப்பை மட்டும் கவனம் பண்ணா போதுமானது. தேவையில்லாத விஷயங்களை பத்தி சிந்தனை பண்றதோ கவனம் பண்றதோ வேண்டாம். குறிப்பா பெண்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பையும், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் பட்ட அமைப்பையும் தேவையில்லாம ஈடுபாடு இல்லாம இருக்கிறது நல்லது. இல்ல நான் அப்படிதான் படுத்திக்குவேன் அப்படிங்கும் போதுல அது தேவையில்லாத உங்க மேல ஒரு நெகட்டிவ் ரிமார்க்கத்தான் கொடுக்குமே ஒழிய சக்சஸ் ஆகாது. சரிங்களா? அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேது 5ஆம் இடத்தில் இருந்து அந்த 5ஆம் அதிபதி 6ல் செல்கிறார். அப்படிங்கும் போது என்ன, வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதாவது 2-3 பேர் பார்க்கிற வேலைய உங்க வேலை, இன்னும் சொல்ல போனா உங்க கூட வேலை பார்க்கிற சக ஊழியர்கள் லீவு போடுறதுனால நீங்க அந்த வேலையை பார்க்கணும். நீங்க லீவ் இல்லாம ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்க்கறது, ரெஸ்ட் எடுக்காம ஓடுறது ஓடியாடுறது, ஏதோ ஒரு லீவுக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, தீபாவளி லீவ் வரும் ஐப்பசியில, அந்த லீவை எதிர்பார்த்து அந்த டயத்துல அதிகமான லீவ் வேணுங்கிறதுக்காக இந்த காலத்துல நீங்க அதிகமா வேலை பார்க்கறது, டே அண்ட் நைட் ஷிஃப்ட் மாத்தி மாத்தி வேலை, ரெஸ்ட்லெஸ் ஒர்க். ரொம்ப உழைச்சு கொடுக்காதீங்க. ரொம்ப உழைச்சு கொடுத்தாலும் முட்டாள்தனம் தான். அது உங்களோட சுய விருப்பம், அதெல்லாம் நான் பேசக்கூடாது, இருந்தாலும் நான் ஒரு சொல்றேன். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விரயம் அதிகமா ஏற்படும். அதுவும் குறிப்பா மருத்துவ செலவுமே நடுத்தர வயதினை தாண்டியவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒண்ணும் இல்ல, 30 வயசை தாண்டினவர்கள் இருந்தா பயணம் பண்ற மாதிரி அமைப்பு வரும்னு சொன்னேன். அந்த பயணம் பண்றதுனால முதுகு வலி ஏற்படுறது, இதயம் பலவீனமானவர்களா இருக்கும் பட்சத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுறது. ஏன்னா சூரியன் சனி நேரடி தொடர்பு 6ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும் போது முதுகு தண்டுவடம், இந்த கண் ரைட் கண், இடது கண், வலது கண், அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, தலை சம்பந்தப்பட்ட அமைப்புல பாதிப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்களையும் மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். அதிகப்படியான பேருக்கு இந்த உடல் அசைவு இல்லாததுனால்தான் பிரச்சனைனே டாக்டர் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம் வராம உடல் அசைவை ஏற்படுத்திக்கங்க. காரணம்னா சூரியன் 6ல வந்துச்சுனாவே சோம்பேறித்தனம் தான் அதிகமா வரும். உடல் உழைப்பு குறையும். அதாவது உடல் உழைப்பு குறையும், உட்கார்ந்த இடத்துல அதிக நேரம் வேலை பார்க்குற மாதிரி அமைப்பு. இல்லாட்டி 10 பேர் ரெஸ்ட்டுங்கிறதுங்க தேவையான நேரம் எடுக்கணும். ஒண்ணு ரெஸ்டே எடுக்காம உங்க உடம்பு போகும், இல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுனாலே உடம்பு போகும்.
ஸோ நிதானமா வச்சுட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும், எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சிம்மத்தில் சுக்கிரன் கேதுவோட இணைகிறார். ராசியாதிபதி ராசிக்கு ஏழுல. ஸோ செம்ம டிப்ரெஷன் பார்ட்டியா அறிவீங்க. சண்டை தான். எதா இருந்தாலும் வாட நான் பாத்துக்கிறேன்னு மல்லுக்கு நிப்பீங்க எல்லாரோடையும். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு என்ன செய்தி அப்படின்னு கேட்பீங்க. வேகம், கடுமையான வேகம் இருக்கும். புரிதல் இல்லாத தன்மை. யாருக்கிட்ட கோவப்படுறோம், யாருக்கிட்ட அமைதியா இருக்கும் அப்படிங்கிற தன்மை. என்ன சொல்ல போனா ஒரு சிலர் வந்து ரொம்ப நெருங்கியவர்கள் மட்டும் உங்களுக்கு இந்த கொஞ்ச காலத்துக்கு மென்டலு சைக்கோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்துக்குவீங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்க. அதாவது தவறான வழியில போக மாட்டீங்க, கரெக்டா தான் இருப்பீங்க. ஆனா அந்த வேகம் கட்டுக்கடங்காது. சுக்கிரன் வந்து கேதுவோட இணையறனாலையும், செவ்வாய் ராசி பார்க்கறனாலையும், சூரியன் சனியோட தொடர்பு கொள்றனாலையும் கட்டுக்கடங்காத வேகத்தால வண்டி வாகனத்துல, குறிப்பா வண்டி வாகனத்துல கட்டுக்கடங்காத வேகத்தால ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். ஸோ வண்டி வாகனத்தை ஓட்டுறது கவனமா ஓட்டுங்க. தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வர அமைப்பு ஏற்படும். ஆனால் அதையும் கெடுத்து விடுறதுக்கு பக்கத்திலே ஆள் இருப்பாங்க. காரணம் என்னன்னா சூரியன் சனி சேர்க்கை, சுக்கிரன் கேது இணைவு. இந்த அமைப்பு ஆக வேண்டிய திருமணத்தை கலைச்சு விடுற அமைப்பை தான் கொடுப்பாங்களே ஒழிய ஆக விட மாட்டாங்க. சரி, சுத்தி உள்ள சொந்தங்கள் கொஞ்சம் கவனமா இருந்து ஸ்டெப் எடுக்கிறது நல்லது. என்னை பொறுத்தவரை இப்ப ஸ்டெப் எடுக்க வேண்டாம். அப்படி ஸ்டெப் எடுத்தீங்கன்னா சுத்தி உள்ள சொந்தங்களை கொஞ்சம் அனுசரிச்சு மெயின்டைன் பண்றது நல்லது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கும். சுத்தி உள்ள சொந்தங்களால் தான் உங்க திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி, படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த நேரத்துல படிப்பை தவிர மற்ற எல்லாமே தோணும். ஆழ்மன எண்ணங்கள் ரொம்ப உல்லாசம் சல்லாசத்தை உங்களுக்கும் அதிகமா கேட்கும். உங்களுக்குள்ள உல்லாசம் சல்லாசம் எப்படின்னா தனிமையை விரும்புற மாதிரி, இந்த சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விரும்பும். அது வந்து கொஞ்சம் நெகட்டிவா வேலை செய்யணும், பாசிட்டிவா வேலை செய்யற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த நெகட்டிவ் வைப்ஸும் கிடையாது. இந்த காலகட்டத்துல வேகம், அதிகமான வேகம் வருவதனால் முட்டாள்னு பேர் எடுக்கிறது. இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு போறது நல்லது. சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராசிக்கு 6, அது மைனஸ். நட்சத்திராதிபதி பகை கிரகமான சனியோட தொடர்பு கொள்றது, அது 2வது மைனஸ். சோ இந்த அமைப்பு நிச்சயம் இளம் வயதினருக்கு நிறைய பேருக்கு காதல் தோல்வியில ஏற்படுற டிப்ரெஷனை கொடுக்கும். 5ல கேது, 5ஆம் அதிபதி சனியோட பார்வை நிச்சயம் நிறைய பேருக்கு காதல் தோல்விகளை பத்தி, அதாவது அதிகப்படியான உங்களோட சிந்தனையே இதை பத்தி தான் இருக்கும். காதல் தோல்வியாயிருச்சு இளம் வயதினர்களுக்கு. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட நினைப்பு, நம்ம பையன் இப்படி இருக்கானே, நம்ம பையன் ஒண்ணு குழந்தை முடியல அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த சிந்தனை வரும். ஏன்னா 5ல கேது, சனியோட தொடர்பு. ஸோ இரண்டுமே வியாதி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தான். குழந்தைக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல குழந்தையால் எதுவும் செய்ய முடியல, நம்ம வந்து என்ன நம்ம பிள்ளை இப்படி டம்மியா இருக்கானே, நம்மள மாதிரி இல்லாம பிரிஸ்கா இல்லாம டம்மி பீஸா இருக்கானே அப்படின்னு நினைச்சு வேதனைப்படுவீங்க. இந்த ஒரு சில பெற்றோர்கள் எல்லாம் பார்த்தோம்னா குழந்தை ரொம்ப ஒல்லியா இருக்கு, வளர்ச்சி இல்லாம இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதை மாதிரி நினைச்சு இப்ப ஃபீல் பண்றாங்க. குழந்தையின் இயலாமையை நினைத்து நீங்கள் இப்ப வேதனைப்படணும். அவங்களால முடியல, ஒண்ணுல படிக்கலங்கிறது ஒரு குறை இல்லை. ஆனா என் பையன் படிக்க மாட்டேங்கிறானே நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆள் ஆகலன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. சோ ஏதோ ஒண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க, மற்றபடி நெகட்டிவா நடக்காது. அவங்களோட இயலாமையை நீங்க இந்த நேரத்துல சிந்தனை பண்ணுவீங்க. நான் கூட ஆரம்பத்துல சொன்னேன்ல, குழந்தைகளை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தான். ரொம்ப அவனால முடியலன்னு நினைச்சு நீங்க அவனை போட்டு கசக்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவன் என்ன பண்ணுவான் பாவம். அவனுக்கு வந்துச்சுன்னா அதை செஞ்சிருவேன். மனுஷனுக்கு ஒண்ணு வருதுன்னா இளம் வயசுல எனக்கு இது வருது, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வரும். அந்த மாதிரி வரும்போது அதை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சிறிது ஏமாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி கூட இருக்கிறவங்களே இந்த நேரத்துல உங்களை குளிவரிக்க பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கவனமா இருங்க. தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பும் நண்பர்களை நம்புற விஷயங்களும் கொஞ்சம் கவனமா பார்த்து பண்றது நல்லது. சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி மனைவியிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அப்படி ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் மைனஸ். ஏன்னா செவ்வாய் 7ல இருக்கிறனால அவங்க தான் ஜெயிப்பாங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனைவியிட விட்டு கொடுத்து போங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.